ஓம் சாந்தி. 20-10-2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு மிகவும் சுவையுடன் கல்வியை கற்பிப்பதற்காக தந்தை வந்துள்ளார். நீங்களும் சுவையுடன் படியுங்கள். நமக்கு கல்வியை கற்பிப்பவர் சுயம் பகவான் ஆவார் என்ற போதை இருக்க வேண்டும். கேள்வி: பிரம்மா குமாரர் குமாரிகளாகிய உங்களுடைய லட்சியம் அல்லது சுத்தமான பாவனை என்ன? பதில்: உங்களுடைய லட்சியம் என்னவென்றால், 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்பத்தை போன்று மீண்டும் ஸ்ரீமத் மூலம் உலகத்தில் சுகம் சாந்தி நிறைந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதுதான் உங்களுடைய லட்சியமாகும். ஸ்ரீமத் மூலம் நாம் முழு உலகிற்கும் சத்கதி தருவோம் என்பதுதான் உங்களுடைய சுத்தமான பாவனை ஆகும். நாம் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவர்கள் என்று நீங்கள் போதையுடன் கூறுகிறீர்கள். உங்களுக்கு தந்தையிடமிருந்து அமைதி பரிசு கிடைக்கிறது. நரகவாசியிலிருந்து ஸ்வர்க்கவாசி ஆவதுதான் பரிசை பெறுவதாகும். ஓம் சாந்தி. மாணவர்கள் படிக்கும்போது குஷியுடன் படிக்கின்றனர். ஆசிரியரும் மிகுந்த குஷியுடன் சுவையுடன் கற்பிக்கின்றார். ஆசிரியராக இருக்கும் எல்லையற்ற தந்தையும் நமக்கு மிகுந்த சுவையுடன் கல்வி கற்பிக்கின்றார் என்பதை ஆன்மீக குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். அந்த படிப்பில் தந்தை தனியாகவும் கற்பிக்கும் ஆசிரியர் வேறாகவும் இருப்பார். சிலருக்கு தந்தையே ஆசிரியராக இருந்து கல்வி கற்பிக்கும் போது மிகுந்த சுவையுடன் கற்பிப்பார். ஏனெனில் இரத்த உறவு இருக்கிறதல்லவா. என்னுடையவர் என்பதை புரிந்து கொண்டு மிகுந்த சுவையுடன் கற்பிப்பார். இந்த தந்தை உங்களுக்கு எவ்வளவு சுவையுடன் கல்வி கற்பிக்கின்றார். குழந்தைகளும் மிகுந்த சுவையுடன் கல்வி கற்க வேண்டும். நேரடியாக தந்தை கற்பிக்கின்றார் மற்றும் ஒரே ஒரு முறைதான் வந்து கற்பிக்கின்றார். குழந்தைகளுக்கு மிகுந்த ருச்சி இருக்க வேண்டும். பகவான் பாபா நமக்கு கல்வி கற்பிக்கின்றார். மேலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையில் புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். சில குழந்தைகள் படித்து கொண்டிருந்தாலும் இந்த நாடகம் வருவதும் போவதுமான சக்கரமாகும். ஆனால் இந்த நாடகத்தை ஏன் படைத்தார்? இதனால் என்ன பலன் இருக்கிறது? இப்படியே சக்கரத்தில் வந்து கொண்டிருப்போமா? இதிலிருந்து விடுபட்டு விட்டால் நன்றாக இருக்குமே என்று நினைக்கின்றனர். 84 பிறவிகளின் சக்கரத்தில் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட சிந்தனைகள் வருகின்றன. பகவான் இப்படிப்பட்ட விளையாட்டை ஏன் படைத்தார்? வந்து செல்லக்கூடிய இந்த சக்கரத்திலிருந்து விடுபடவே முடியாதா? இதிலிருந்து விடுபட வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் சில குழந்தைகளுக்கு வருகிறது. இந்த நடிப்பிலிருந்து, துக்கம் சுகத்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இவ்வாறு ஒருபோதும் நடக்காது என்று தந்தை கூறுகிறார். மோட்சம் அடைவதற்கான முயற்சி செய்வது வீணாகும். ஒரு ஆத்மா கூட நடிப்பு நடிக்காமல் இருந்துவிட முடியாது என்று தந்தை கூறுகின்றார். ஆத்மாவில் அழிவற்ற பாகம் பதிவாகியுள்ளது. ஆத்மாவானது அனாதியாக அழிவற்றதாக முற்றிலும் துல்லியமாக நடிக்கும் நடிகர் ஆகும். சிறிதும் ஏற்றத்தாழ்வு அதன் நடிப்பில் ஏற்படாது. குழந்தைகளாகிய உங்களிடத்தில் முழு ஞானமும் உள்ளது. இந்த நாடகத்தின் பாகத்திலிருந்து யாரும் விடுபட முடியாது. யாரும் மோட்சமும் அடைய முடியாது. அனைத்து தர்மத்தினரும் வரிசை கிரமமாக வந்தே ஆக வேண்டும். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அழிவற்ற நாடகமாகும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். பாபா, நாங்கள் எவ்வாறு 84 பிறவி சக்கரத்தில் வருகிறோம் என்பதை அறிந்து கொண்டோம் என்று நீங்களும் கூறுகிறீர்கள். யார் முதலில் வருகிறார்களோ அவர்கள்தான் 84 பிறவிகளை எடுப்பார்கள் என்பதையும் புரிந்திருக்கிறீர்கள். தாமதமாக வருபவர்கள் கண்டிப்பாக குறைவான பிறவிகள்தான் எடுப்பார்கள். இங்கு முயற்சி செய்ய வேண்டும். பழைய உலகிலிருந்து புதிய உலகமாக அவசியம் ஆக வேண்டும். பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் அடிக்கடி புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். ஏனெனில் புது புது குழந்தைகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். முந்தைய படிப்பை அவர்களுக்கு யார் கற்றுக் கொடுப்பது? ஆக தந்தை புதியவர்களை பார்த்து
பழைய கருத்துக்களை மீண்டும் கூறுகின்றார். உங்களது புத்தியில் முழு ஞானமும் உள்ளது. ஆரம்பத்திலிருந்து நாம் எப்படியெல்லாம் நடிப்பை நடித்து வருகிறோம் என்று நீங்கள் அறிவீர்கள். எவ்வாறு வரிசை கிரமமாக வருகிறோம், எத்தனை பிறவிகள் எடுக்கிறோம் என்பதை நீங்கள் சரியான முறையில் அறிவீர்கள். இந்த நேரத்தில்தான் தந்தை வந்து ஞானத்தை கூறுகின்றார். சத்யுகம் என்றாலே பலனை அடையும் யுகமாகும். இந்த நேரத்தில்தான் உங்களுக்கு இது புரிய வைக்கப்படுகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தெய்வீக குணங்களை தாரணை செய்து ஸ்ரீமத் படி நடந்து பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும். தனக்கும் பாரதத்திற்கும் உலகிற்கும் மிகுந்த ஆர்வத்துடன் சுவையுடன் நன்மை செய்ய வேண்டும். 2. நாடகத்தில் பதிவாகியுள்ள அழிவற்ற அனாதியான பாகத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு நேரத்தை வீணாக்கும் முயற்சி செய்யக்கூடாது. வீணான எண்ணங்களையும் எழுப்பக்கூடாது. வரதானம். தீபராஜனாகிய தந்தை மூலம் அமர ஜோதி எனும் வாழ்த்துக்களை பெற்று சதா அமரர் ஆகுக. விளக்கம். உயிரோட்டமுள்ள உங்களுடைய ஆத்ம தீபங்களின் நினைவாகத்தான் பக்தர்கள் தீபாவளி எனும் தீப மாலையை கொண்டாடுகின்றனர். நீங்கள் சுடர்விடும் தீபம் ஆவீர்கள். குழந்தைகளாகி தீபங்களின் தலைவனுடன் மங்களகரமான சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள். பாப்தாதா குழந்தைகளான உங்களுடைய நெற்றியிலே சுடர்விடும் தீபத்தை பார்க்கின்றார். அழியாத அமர தீபங்களை குழந்தைகள் நீங்கள் தீபராஜனாகிய தந்தை மூலமாக வாழ்த்துக்களை பெற்று சதா அமருபவ எனும் வரதானத்தையும் அடைகின்றீர்கள். தீபராஜா தந்தை மற்றும் தீபராணிகளான குழந்தைகளின் சந்திப்பின் நினைவுதான் தீபாவளி என்ற நல்ல நாளாகும். ஸ்லோகன். நீங்களும் மற்றும் பாபாவும் இருவரும் மூன்றாவது ஒருவரால் பிரிக்க முடியாதபடி இணைந்திருங்கள். நீங்களும் மற்றும் பாபாவும் இருவருமே அந்த அளவுக்கு கம்பைண்டாக இணைந்து இருங்கள். மூன்றாவது யாருமே வந்து உங்களை பிரித்து விட முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. தனக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். நிகழ்காலத்தின் சமயத்துக்கேற்ப ஆத்துமாக்கள் அனைவரும் கைமேல் பலனாக நடைமுறை வாழ்வின் பயனாக பார்க்க விரும்புகின்றார்கள். எனவே உடல், மனம், செயல், சம்பந்தம், தொடர்பு யாவிலும் அமைதியின் சக்தியை பயன்படுத்தி பாருங்கள். அமைதி சக்தியால் உங்களுடைய எண்ணமானது கம்பி இல்லாத தந்தியை விட வெகு விரைவில் எவ்வளவு தொலைவில் உள்ள ஆத்மாவையும் சென்றடையும். இந்த சக்தியின் விசேஷமான யந்திரம் சுப சங்கல்பம் ஆகும். இந்த சங்கல்பம் எனும் எந்திரத்தால் நீங்கள் விரும்பியதை சித்தி சுரூபமாக பார்க்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி.